ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய எச்சரிக்கைலாம் விடுத்திருக்காரு. ஸோ இந்த ஈரான் வந்து அமைதி ஒப்பந்தத்துக்கு ஒத்து வரல அப்படின்னா தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு. இது ஒரு வேளை ரீஜினல் வாரா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய அடியும் பலமா இருக்கும் அப்படின்னு. சவுதி அரேபியா ஈரான் அடின்னு சொல்லுவோம். சவுதி அரேபியாவுடைய மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ ஈரான் அடிக்காம போயிட்டுனா ஈரானுக்குள்ள இருக்கிற ரெஜியூம் ஸ்ட்ராங் ஆயிடும். பேருக்குன்னா ஒரு அடையாளத்துக்குன்னா ஒரு தாக்குதல் பண்ணிட்டு போ அப்படின்றதான். அமெரிக்காவுக்கு அழுத்தம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா சவுதி அரேபியா கிட்ட இருந்து வரும். ஒரு கப்பல் எடுத்துட்டு போய் நிறுத்தினாலே போதும். கத்தாரும் சரி, யூஏயும் சரி, ஒமானு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள். அதே மாதிரி ஒரு கப்பல் போதும், ஈரானுக்கு ஆதரவாக ஒரு கப்பல் போதும், அந்த கண்ட்ரியோட இது முடிஞ்சு போயிடும். சப்போஸ் எஸ்கலேட் ஆச்சுன்னா முதல்ல அடி வாங்க போகிறது அவங்க தான். ஆனால் இதில் கொம்பு சீவி விடுறது வந்து யூஎஸ். ஆனால் ரெண்டு பேர் யார் மோதுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா. இது ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறுமா அப்படின்னா, ஈரான் வீக்காக ரஷ்யாவும் சைனாவும் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாகும் ஈரானில். ஸோ சிரியாவில் வந்து நீங்கள் பண்ணதோ, ஈராக்கில் பண்ணதையோ, நீங்கள் வந்து லிபியாவில் பண்ணதையோ உங்களால் ஈரானில் பண்ண முடியாது. ஈரான் ஆதரவு தான் இன்ன வரைக்கும் ரஷ்யா இருக்காங்க. ஸோ ஒருவேளை ரஷ்யாவும் அப்போ உள்ள வருவாங்களா? ரஷ்யா வந்து கண்டிப்பாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரும். ரஷ்யா கண்டிப்பாக உள்ள வருவாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் வெல் ஃபார் ரஷ்யாவை. நான் வந்து செக்கில் வைக்கிறேன், யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக யுக்ரைனை வந்து பகடக்காயை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு போர்னு வந்ததுன்னா ரஷ்யா கெட்டதுன்னு காமிக்கணும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த ஈரான் இஷ்யூ பெரிதளவில் பேசப்பட்டு இருக்கு. ஈரானை நோக்கி அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கரியரான லிங்கன் அந்த ஏர்கிராஃப்ட் கரியரை வந்து நகர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறைய எச்சரிக்கைலாம் விடுத்திருக்காரு. ஸோ இந்த ஈரான் வந்து அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒத்து வரல அப்படின்னா தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு. பதிலுக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடருமே சொல்லியிருக்காரு, இது ஒரு வேளை ரீஜினல் வாரா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய அடியும் பலமா இருக்கும் அப்படின்னு. ஸோ இது எதை நோக்கி நகரம் நினைக்கிறீங்க? நல்லா பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்கணும்னா, இது வந்து மோஸ்ட்லி இது வந்து சும்மா ஒரு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. வேற டைவர்ஷன் தான். ஸோ அதாவது அமெரிக்காவுக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, அப்புறமா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஷட் டவுனு, அப்புறமா வந்து மினசோட்டாவில் வந்து ஒரு இமிக்ரேஷன் செக் பாயிண்டில் அந்த அப்படியே அவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை, ஃபினான்ஸ் இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ டெட்டு, ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்க. யூகே வெளில போயிடுச்சு, யூரோப்பியன் யூனியன் வெளில போயிடுச்சு. ஸோ ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் அடுத்தது வெளில போகிறதுக்கு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் தான். ஸோ அந்த டைவர்ஷனுக்காக தான் இதை பண்ணுறாங்களே தவிர வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போதைக்கு தெரியல. ஆனால் இது வந்து இன்னொரு ப்ரெஸ்ஸிங் ஒரு ப்ரெஷர் ஃபார் யூஎஸோடைய பிரசிடெண்ட்டுக்கு எங்கேருந்து வரும்னா, அது பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரேபியன் பெனின்சுலாலேருந்து வர. என்ன மாதிரி ப்ரெஷர்னு சொன்னாங்க? என்ன மாதிரி ப்ரெஷர்னா, சவுதி அரேபியா ஈரான் அடின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டைரெக்டாக சொல்லணும்னா, சவுதி அரேபியாவுடைய மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ ஈரான் அடிக்காமல் போயிட்டுனா ஈரானுக்குள்ள இருக்கிற ரெஜியூம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதனால ஈரானுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு காலங்காலமாக இருக்குது. இவங்க ஷியா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஷியா கிரசன்ட் சுனி கிரசன்ட் ப்ராப்ளம் தான் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீ அடையாளத்துக்குன்னு ஒரு அடி அப்படின்ற மாதிரி தான் சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ப்ரெஷர் போடுறாங்க அமெரிக்கா மேலே. நீ கண்டிப்பாக ஒரு தாக்குதல், பேருக்குன்னா ஒரு அடையாளத்துக்குன்னா ஒரு தாக்குதல் பண்ணிட்டு போ அப்படின்றதான். அமெரிக்காவுக்கு அழுத்தம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா சவுதி அரேபியா கிட்ட இருந்து வரும். அதுதான் வந்துட்டு இருக்கு. இப்ப சவுதி அரேபியாவுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்க போகுது ஈரான இதுன்றனால? ஈரான் அந்த பிராந்தியத்துல வளர்றதுனால சவுதி அரேபியாவுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கு. இல்ல, ரெண்டு பேருமே ஆப்போசிட், அதாவது ஒரே ரிலீஜன் தான். அது மெயின். ரெண்டாவது வந்து சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நாடுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்க, அவங்க வந்து ஒரு 51st ஸ்டேட் ஆஃப் யூஎஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 1945 அவங்க வந்து அந்த யூஎஸோடைய நேவல் ஷிப்பில் வந்து சவுதியோட கிங்கும் யூஎஸோட பிரசிடென்ட்டும் ஒன்றா பேசி டிசைட் பண்ணி அன்றைக்கே வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ் தான் வந்து சவுதி அரேபியாவோடைய அந்த இடத்துல இன்சார்ஜ். ஸோ சவுதி அரேபியா மேலே யாராவது கை வச்சா நான் தான் வருவேன் அப்படின்றத அன்றைக்கே சொல்லியாச்சு. ஸோ அப்போ சவுதிக்கு வந்து எல்லாமே வழங்கினது யாருன்னா அமெரிக்கா தான். இன்னி வரைக்கும் ப்ரொடெக்ஷன்லேருந்து எல்லாம். சவுதியில் ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா FBI தான் வருவாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியே FBI தான். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இது வந்து சவுதி தானாக கேட்குறாங்களா இல்லை அமெரிக்கா சொல்லி கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா,
ஸோ இந்த இடத்துல பெரிய கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, அதே மாதிரி ரிலீஜியன்லேயுமே வந்து பெரிய தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஷியா கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே சுன்னி கண்ட்ரிஸ் தான். ஸோ அதில் வந்து சுன்னி கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் ஷியா கண்ட்ரியில் இப்போ பெரிய கண்ட்ரி அதுன்னு பார்த்தா ஈரான் தான். மற்ற எல்லாமே ஒன்றும் பெருசாக பேசுகிற மாதிரி இல்லை. ஈரான் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா ஷியா பாப்புலேஷனுக்குமே அயட்டுல்லா கமீனி தான் வந்து சுப்ரீம் லீடர். ஸோ அப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஆப்போசிட், அதாவது ரைவல்ரி வந்து ரொம்ப நாளாக இருக்கு, இரு துருவங்கள் தான். ஸோ ரெண்டு பேருமே அந்த இது என்ன சொல்றது, ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டுக்கு மேலே கீழே அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீ அந்த இடத்துல விட்டுட்டு போனீங்கன்னா அவனுக்கு துளு ரூட்டு போயிடும் அப்படின்றது தான் சவுதி அரேபியாவோடது. அது வந்து டைரக்டா சொல்றாங்களா இல்லை யூஎஸ் வந்து நீ சொல்ற மாதிரி சொல்லு, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இல்லாத பேஸே கிடையாது. எல்லா இடத்துலையுமே பேஸ் இருக்கு. நம்ம பக்கத்துல டியோகோ கார்சியா இருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல செயின்ட் மார்டின் ஐலாண்டில் வந்து மூடி இருக்காங்க. இப்போ என்னன்னா கோரல் பவழப்பாறையெல்லாம் செத்துடுவான். அதனால வந்து அமெரிக்காவுடைய சொற்படி முகமது யூனஸ் அவர்கள் எல்லா இடத்துல பேசி இருந்தாலும் யூஎஸ் சவுதி அரேபியா இருக்கட்டும், அதை சுற்றி உள்ள இருக்க இஸ்லாமிய கண்ட்ரிகள் எதுவுமே வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய பேஸ் வந்து பயன்படுத்த விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேச மற்ற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. சவுதி அரேபியாவோட பேஸ் மாத்திரமே போதும். அதாவது கத்தாரில் இருக்க லார்ஜஸ்ட் பேஸ் இருக்கு, யூஏஇல இருக்க பேஸ் ரெண்டுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் சின்ன கண்ட்ரி, அதுவும் இல்லாமல் ரொம்ப ப்ராக்சிமிட்டியில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து டீப் இன்சைடு அரேபியன் பெனின்சுலாவில் உள்ள இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக டைம் கிடைக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போய் நிறுத்தினாலே போதும். கத்தாரும் சரி, யூஏயும் சரி, ஒமானு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள். அதே மாதிரி ஒரு கப்பல் போதும், ஈரானுக்கு ஆதரவாக ஒரு கப்பல் போதும், அந்த கண்ட்ரியோட இது முடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்னதான் திருப்பி அடிச்சிங்கனாலும், இஸ்ரேலுமே ஆகட்டுமே, நீங்கள் வந்து ஈரான் போகிறோம், ஈரானை வச்சு கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேல் வந்து ரொம்ப சின்ன நாடு. நீங்கள் ஈரானோடைய சைஸ்க்கும் இஸ்ரேலோட சைஸ்க்கும் கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஈரான் வந்து ஒரு 1000 மிசைல் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து 900 நிறுத்திட்டீங்க. 100 அடிச்சதுன்னா கூட இஸ்ரேல் பெரிய டேமேஜ். அதே தான் யூஏஇ, அதே தான் கத்தா இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஊரில் இருக்க பேஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க. முகமது பின் ஜயீதும் வந்து எல்லா ஊர்லேயும் போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சப்போஸ் எஸ்கலேட் ஆச்சுன்னா முதல்ல அடி வாங்க போகிறது அவங்க தான். ஸோ அதனால கத்தாரும் யூஏயும் தான் அவங்க கிராஸ் ஃபயரில் மாட்டிப்பாங்க. அதனால ஆனால் இதில் கொம்பு சீவி விடுறது வந்து யூஎஸ். ஆனால் ரெண்டு பேர் யார் மோதுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா. இது ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறுமா அப்படின்னா, யூஎஸ் வந்து இதோட போதும் நிறுத்திட்டாங்கன்னா ஓகே. இல்லைன்னா யூஎஸ் வந்து அவங்களோட பேசஸ் எல்லாம் விட்டுட்டு போகிறாங்களா, இல்லை அவங்களா ஒரு இட் இஸ் என்ன சொல்றதுன்னா அவங்களா க்ளோஸ் பண்ணிட்டு போறதுன்றது வந்து ஒரு 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 டிப்ளமேட்டிக்கலி ஆஸ் வெல் ஆஸ் லைக் ஒரு ஜென்டில்மேன் வின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப அவங்க அடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈரானை என்ன பண்ணாலும் சரி, ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி ஈரான் வீக்காக ரஷ்யாவும் சைனாவும் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாகும் ஈரானில். ஸோ சிரியாவில் வந்து நீங்கள் பண்ணதோ, ஈராக்கில் பண்ணதையோ, நீங்கள் வந்து லிபியாவில் பண்ணதையோ உங்களால் ஈரானில் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் இதை இப்போ வந்து மல்டிபோலார் வேர்ல்டில் இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கஷ்டம், அதனால் இப்போ பண்ண முடியாது. இது ஒருவேளை இந்த மாதிரி ரீஜனல் வாராக மாறுது, ஒருவேளை ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்படின்னா ரஷ்யா என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஈரான் ஆதரவு தான் இன்ன வரைக்கும் ரஷ்யா இருக்காங்க. ஸோ ஒருவேளை ரஷ்யாவும் அப்போ உள்ளே வருவாங்களா? கண்டிப்பாக. நீங்கள் அதான் சொல்கிறேன், ரீஜனல் வார் அப்படின்னா இப்போ 2 கண்ட்ரீஸோடைய வாரிலேருந்து தாண்டிடுச்சு. ஸோ அப்போ அந்த பிராந்தியத்தில் யாரெல்லாம் இருக்கணும், எவனா வரலாம். ஸோ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக பாகிஸ்தான் உள்ளே வரும். இதில் இன்னொரு பியூட்டி என்ன நான் பார்க்குறேன்னா, ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக ஆப்கானிஸ்தான் உள்ளே வரும். அதாவது எப்படி காலம் எப்படி மாறுது அப்படின்னா, 1980களில் ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானை அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தானு ரஷ்யாவுக்கு எதிராக, சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக போரே புரிஞ்சாங்க. அடுத்த இது ரீஜனல் கான்ஃப்ளிக்டை இவால்வ் ஆகுது அப்படின்னா அது குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஆகாது மோஸ்ட்லி. இதுவே ஆகாது மோஸ்ட்லி. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து அவ்வளோ லெவலுக்குலாம் போகாது. ஸோ அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் ஈரானுக்கு சப்போர்ட்டாக தான் வரும். அதே மாதிரி ரஷ்யா வந்து கண்டிப்பாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக வரும். அண்ட் தென் ஈரான் ஓரளவுக்கு வீக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது வந்து சைனாவுமே சரி, சைனாவும் தே ஹேவ் எ சே. இந்த பிராந்தியத்தில் தானே இருக்காங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஈரான் வந்து ஒரு முக்கியமான பார்ட்னர் சைனாவுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெருசாக எஸ்கலேட் ஆகும்போது ரஷ்யா கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட் வெல் ஃபார் யூஎஸ். அவ்வளோதான். யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துலேயுமே எதுக்காக வெனிசுவேலாவில் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, யூஎஸ் இதை பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க.
மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்குற இப்போ யூஎஸ் மேலே ஏதாவது மரியாதை இருக்கா யாருக்கு? அது எந்த நாட்டுக்காவது மரியாதை இருக்கா? அப்படி மரியாதை இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணியாக மாத்திரம் தான் அமெரிக்காவில் அந்த மாதிரி இருக்கிறவங்க மாத்திரம் தான் அமெரிக்காவை இப்போ சப்போர்ட் பண்ணுவோம். வேற எல்லாருமே ஒரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவையோ இல்லை அமெரிக்காவை ஆளுக்கூடிய ஒரு அந்த வர்க்கத்தையோ கண்டிப்பாக கேள்வி கேட்பான். ஏன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத மூவ், அதுவும் இல்லாமல் ஒரு தப்பான ஒரு மூவ் இது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த நாட்டு ஒரு சாவரின் கண்ட்ரியோட பிரசிடென்ட்டை வந்து பிடிச்சிட்டு வந்து நான் கைது செஞ்சேன் அப்படின்றது ஹூ கேவ் யூ த அத்தாரிட்டி அப்படின்ற கேள்வி தான் நம்ம கேட்கணும். நீங்கள் லிபியாவில் பண்ணது அதுவே ஒத்துக்க முடியாது. சதாம் ஹுசைனுக்கு பண்ணது ஈராக்ல பண்ணது தப்பு. ஸோ அப்போ நீங்கள் திருப்பி ஈரானில் பண்ணுறீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா நாடையும் கழிச்சிட்டு அமெரிக்காவுக்கு அடிமையாக எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அப்படிதான் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஹெகிமோனி ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் கிறிஸ்டியன் ஹெகிமோனியில் இவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை நான் ஷியா சுன்னி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, இதையே நீங்கள் ரஷ்யா உக்ரைன் வாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸு. இப்போ ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் ரெண்டு பேர் சண்டை போடும் போது யுக்ரைனில் இருக்க ஆர்த்தடாக்ஸி என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஸோ அங்கே வந்து ஆர்த்தடாக்ஸி என்ன சொல்ற டவுன் கீழே போயிட்டு இருக்குது ஆர்த்தடாக்ஸி. ஸோ அப்போ வந்து அங்கே ரோமன் கேத்தலிக்ஸும் ப்ரொட்டஸ்டன்ஸும் உள்ள இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெகிமோனியை ரிலீஜியஸ் ஹெகிமோனியாக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யார் யாரெல்லாம் கட்டுப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நல்லவன்னு சொல்லி பிராண்ட் பண்ணி மற்றவங்களெல்லாம் காலி பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஹெட்டிங் ஃபார் ஒன்லி ஒன் ரிலீஜன் அந்த மாதிரி. இல்லைன்னா நான் சொல்கிறத கேட்டு அவன் நிற்கிறானோ அவனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட எதிர் துருவத்தில் போகிற மாதிரி நம்மளுடைய பார்வை இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் நடந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டீல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பார்வை எப்படி இருக்கும்? ட்ரம்ப் அவர்கள் இதை எப்படி பார்க்குறாரு? இது வந்து எதிர்பார்த்த ஒன்று. அதாவது இந்த எஃப்டிஏ வந்து முன்னாடியே போட்டுருக்கணும். 20 வருஷமாக பேசி இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கண்ணில் தெரியுது அப்படின்னு. இது வந்திருந்ததுன்னா ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வளோ பிரச்சனையிலே மாட்டியிருக்காரு. யூகேலையும் இதே தான் பிரச்சனை. இவங்க 1990 சைனாவை வந்து WTOவில் கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதில் பண்ணிட்டு சைனா வந்து வளர்ந்துருச்சு, சைனாவை கட் பண்ணுறேன் அப்படின்னா சைனாவை இப்போ கட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி சரி சைனாவை கட் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, இந்தியா வளர்த்து விடுனா இந்தியா வளர்க்குற அளவுக்கு மனசு இல்லை. ஸோ சைனாவும் வேணாம், இந்தியா வளரணும், சைனாவை விட கம்மியாக வளரணும். ஆனால் சைனாவுக்கு செக் வைக்கிற மாதிரி வேணும். எனக்கு குவாடுக்காக இந்தியா வேணும், ஓகேவா, பிரிக்ஸுக்காக இந்தியா வேண்டாம், ஸோ G20க்காக இந்தியா வேண்டாம். ஸோ இதுதான் எண்ணம். ஸோ இப்படி ஒரு அதாவது நீங்கள் வந்து என்ன சொல் இரண்யம் வர மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் அது கடைசியில் ஒரு நாளில் முடிய போகுது. அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ப்ராப்ளம்னால தான் உக்ரைன் வாரே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் தனக்குத்தானே முடிவை எடுத்துக்கொண்டு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயும் நேச்சுரல் கேஸையும் வாங்குச்சு. அதை வாங்குறதுக்கு பைப்லைன் போட்டாங்க, நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2. தடுத்து நிறுத்துவதற்காக மட்டுமே யுக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. உக்ரைனை வந்து எதுக்கு யூரோப்பியன் யூனியனில் சேர்க்கிறேன்னு அரைக்கோள் விட்டு, அதே மாதிரி நேட்டோவில் சேர்ப்பன்னு ஒரு வாய்ஸாவடல் மாதிரி விட்டு, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவை நான் வந்து செக்கில் வைக்கிறேன், யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக யுக்ரைனை வந்து பகடக்காயை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு போர்னு வந்ததுன்னா ரஷ்யா கெட்டதுன்னு காமிக்கணும். யூரோப்பிய யூனியன் யார்கிட்ட இந்த ஆயில் வாங்கினா உனக்கு என்ன வந்தது? இன்னொரு விஷயம், இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ இந்தியாவிலிருந்து ஆயில் வாங்குறது தான் அமெரிக்கா தப்பாக பேசுது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவிலிருந்து மற்ற பொருள்லாம் வாங்கினா கூட அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதாவது அப்பங்குதிருக்குள்ளன்ற மாதிரி டைரக்டாக வந்து அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கம் சில செனேட்டர்ஸும் சரி சில செக்ரட்டரிஸும் சரி டைரக்டாக சொல்கிறாங்க, அப்போ இந்தியாவிலிருந்து ஆயில் வாங்குவாங்களா? அப்போ ரஷ்யா ஆயில் இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலிருந்து வாங்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் செஞ்சதுன்னா உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்துவதற்காக ஐரோப்பிய ஒன்றியமே பணம் கொடுக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாதா? ஐரோப்பிய ஒன்றியம் யாரிடம் வந்து வாங்க வேண்டும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவிலிருந்து வாங்குவதா இருந்தா அது யூரோல வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி. இப்ப வெனிசுலாவோட ஆயில எடுத்து விப்பேன்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா? இப்ப இந்தியா வாங்க போகுது யாரு? ட்ரம்ப் அவர்கள் புதிதாக ஒரு முத்தை உதிர்த்திருக்கிறார். என்னன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயிலை நிறுத்திவிட்டு வெனிசுலாவிடமிருந்து அமெரிக்கா மேற்பார்வையில் வாங்கி கொள்வதற்கு ரெடி அப்படின்னு இந்தியா சொல்லிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. இதுல எதுவுமே வந்து உண்மை கிடையாது. நம்ம சொல்லலாம். இது ஏன் வந்து அவர் இவ்வளோ முனைப்பு காட்டுறாரு அப்படின்னா எண்ணெய் தான். ஆரம்பத்துல இருந்தே இது எண்ணெய்க்கான போர் தான். நான் சொன்ன அந்த வெனிசுலாவா இருக்கட்டும், யுக்ரைன் ஆகட்டும், ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் எண்ணெய் தான் மெயின். அந்த எண்ணெயோட கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவை எதுவும் பண்ண முடியாது, டாலர் எதுவும் பண்ண முடியாது.
அந்த ஒரே எண்ணத்துக்காக தான் இப்போ வெனிசுலாவோட ஆயிலை யாரோட எண்ணெய் எடுத்து யார் கொடுக்குறா? அதுல இந்தியா வாங்குறேன்னு சொன்னாங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. ஸோ அவரா அனௌன்ஸ் பண்றாரு. அவர் வந்து அமெரிக்க மக்கள் வந்து அசிங்கப்பட வேண்டிய விஷயம். அமெரிக்க மக்கள் எப்பதான் உங்களுக்கு வந்து அந்த யோசனை வரும்னு தெரியாது. நானே வெனிசுலாவின் அதிபராக பட்டம் சூட்டி கொண்டேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போறாரு. அமெரிக்க மக்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான இருந்ததுன்னா, இந்த மாதிரி மற்ற நாட்டோடைய தலைமை நானே சூட்டிக்கிறேன்னு ஒரு தலைவர் உட்கார்ந்துருக்காரு, எதிர்த்து கேட்கவே மாட்டாங்களே, இல்லை தேர் லவ்விங் இட், அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்தியா வந்து சொல்லவே இல்லை, இந்தியா எங்கேயுமே வெனிசுலாவோட ஆயில வாங்குறேன், ரஷ்யாவோட ஆயில நிற்கிறேன்னு சொல்லவே இல்லை. இஸ் பிளாட்டன்ட்லி லையிங். ஓகேவா? ஒரு நாட்டோடைய அதிபருக்கு வந்து இது பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரி சொல்றத அமெரிக்க மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதை ஒரு பாயிண்ட்ல இது நிற்கணும். ஸோ இது வந்து மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்த போய் இது வந்து மேபி ஜெர்மனில இருந்து ஆபரேஷன் பேப்பர் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு நாஜி ஜெர்மனியில சயின்டிஸ்டா இருந்தவங்க, அந்த முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க, ஆர்மியில இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் அமெரிக்காவுக்குள்ள வச்சு இவங்க என்ன காரியம்லாம் இங்க செஞ்சிருந்தாங்களோ ஜெர்மனியில, அதே காரியத்தை அமெரிக்காவுக்காக செய்யும் போது அவங்க நல்லவர்களாகிவிட்டார். இதை பேர் ஆபரேஷன் பேப்பர் கிளிப். இதை பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அப்படிதான் வந்து நிறைய நாசாவே அப்படிதான் வந்தது. ஸோ நாசி ஜெர்மனியில சீஃப் ஆஃப் ஸ்டாஃபா இருந்த ஒரு ஆளு நேட்டோவில் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபா இருக்காரு. ஸோ ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங் திங்கு. ஸோ நாசி அழிக்கிறேன்னு சொல்லி வந்த அமெரிக்கா நேட்டோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி நாசி ஜெர்மனியில் சீஃபாக இருந்தாலும் ஸோ இங்கே இருந்தால் கெட்டவன், இங்கே இருந்தால் நல்ல, அதே மாதிரி இது அவங்களுக்கு பழக்கமே சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, வெனிசுலாவோட எண்ணெய் வெனிசுலா வித்துதுன்னா தப்பு, அமெரிக்கா வித்தா சரி. ஏன் அப்படின்னா திரும்ப நான் சொல்ல வர பாயிண்ட், அங்கே டாலர். அமெரிக்கா வித்துதுன்னா சாதாரண விற்க போகிறதில்ல, அவன் டாலரில் விற்பான். ஸோ நீங்கள் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சொல்ல முடியாது. அவன் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில், அவன் சொல்கிற ப்ரைஸிங்கில், அவன் சொல்கிற கரன்சியில் தான் நீங்கள் வாங்கணும். பிரிக்ஸ் வந்து இது எதிர்க்குது. பிரிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, நான் எந்த கரன்சியில் வாங்கணும் நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் எப்படி வேணா வாங்கிப்பேன், நான் பார்ட்டர் சிஸ்டம் கூட போவேன், உனக்கு என்ன வந்ததுன்னா. ஸோ இங்கே டாலரை காப்பாற்றுறதுக்கு, ஆயிலை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்த பிரச்சனை வரும் நாளைக்கு. ஓகே, ரஷ்யா கிட்ட இருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு இருந்தது. எது கேஸும் போயிட்டு இருந்தது, ஆயிலும் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அதை பைப்பை உடைச்சது யாருன்னா யுக்ரைனியன் ஆர்மி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆளுங்க தான் உடைச்சாங்கன்றாங்க. ஸோ எதை வச்சு உடைச்சாங்க, எந்த பேக்கிங்கில் உடைச்சாங்கன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸோட பேக்கிங்கில் தான் உடைச்சாங்க. இதில் வந்து இட்ஸ் நோன் சீக்ரெட். ஸோ அப்போ இவங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் வளர்றது பிடிக்கும். நீங்கள் வந்து டைம் லைன் எடுத்து பாருங்க, என்னைக்கெல்லாம் டாலரை வந்து யூரோ அவுட் ஸ்மார்ட் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு வார் வரும். எப்பெல்லாம் டாலரும் யூரோவும் போட்டி வருது, இல்ல டாலரை கீழே தள்ளிட்டு யூரோ மேல வருது அப்படின்னா கழுகுக்கு ஏற்றுரும். ஸோ உடனே அடி, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், திரும்பி டாலர் மேல வரும். ஸோ இவங்க போருக்கு போகும்போதே 10 எண்ணெய் கப்பலோட போறாங்க. அதனால யூரோப்பியன் யூனியன் நல்ல சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இப்பதான். அது வந்து இந்தியாவோடு ஒரு நல்ல கூட்டமைப்பில் இருக்கணும்னு. யூகேவும் நல்ல முடிவு எடுத்தது இப்பதான். அது வந்து இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணுன்றது மாத்திரம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கிறது வந்து அவங்களுடைய மக்களுக்காக அவங்க செய்யறாங்க. இதை வந்து குறை சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் டிபெண்டிங் ஆன் சைனா. நீங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் சொல்லுவாங்க சைனா டிபெண்டா. பால் பவுடர் அதாவது யூஎஸ்க்கு பால் பவுடர் போகணும்னா, குழந்தைங்களோட பேபி ஃபார்முலா போனோம்னா சைனாலேருந்து போகணும். இது வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த இன்சிடென்ட்டை. இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். யூஎஸோடைய ட்ரேட் வாரில் யூஎஸ் வந்து சைனா கிட்ட தோத்து போயிட்டாங்கன்ட்டு. உங்க ஊர்ல டெய்லி குழந்தை காலையில் எழுந்தோடனே குடிக்கிறது பேபி ஃபார்முலா, அது நிறுத்திட்டான் சைனாக்காரன். அது கோவிட் போது அதை என்ன பண்றதுன்னு தெரியல. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுத்ததுனால அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்க வந்து உலகத்துக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. முதல்ல உங்க ஊர்ல சைனால இருந்து ஒரு 7 போர்ட் இருக்கு, மெயினா இருக்க போர்ட் யூஎஸ்க்கு டிரான்ஸ்போர்ட். அந்த 7 போர்ட்டை மூணுனா அமெரிக்கா வந்து என்ன ஆகுன்றது அமெரிக்க மக்களுக்கும் புரியும். அமெரிக்காவை ஆளும். நீங்க ஒரே நாள்லாம் இந்த மேஜிக்லாம் பண்ண முடியாது. அற்புத வழக்கெல்லாம் தேய்ச்செல்லாம் கொண்டு வர முடியாது. மேபி அரேபியன் பெனின்சுலாலாம் தேய்ச்சா வரும்னா தெரியாது. ஆனா யூஎஸ் வந்து யூரோப்பியன் யூனியனை இழந்து விட்டது, யூகேவே இழந்து விட்டது. அடுத்தது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டும் லைன்ல நிற்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யூஎஸ் வந்து தன்னை தானே தனிமைப்பட்டு, இதுல யாருமே யூஎஸ் வேணான்னு சொல்லிட்டு வெளில வரல, இந்தியா உட்பட. இவங்க தான் கருத்து புஷ் வெளியில் தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா மூவுக்கும் அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்திய இல்லைன்னா என்ன சொல்றது, மேலாதிக்க எண்ணம், நான் தான் சட்டம், நான் கடவுளை மிஞ்சினவன் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல ஒரு நாடு இருக்க முடியாது. ஸோ அந்த நாட்டோட தலைமை இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் போய் மாட்டிருக்கு. இந்த இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்க மத்தியில் ட்ரம்ப் அவர்களுடைய வரி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் இடையில பார்த்தோம்னா ஜெய்சங்கர் அவர்கள், ஸோ நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் வந்து அமெரிக்கா பயணம் செய்ததுக்கெல்லாம் வருது.
ஸோ இது என்னத்தை காட்டுது, எதை நோக்கிய சமிக்கைகளை காட்டுது? ஒரு பெரிய பல்ட்டி அடிச்சு யூஎஸும் இந்தியாவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்தால் கூட எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் இல்ல ஏன் இந்த கேள்வினா, இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்குது யூரோப்பியன் யூனியனோட. இதுக்கு அடுத்தே பார்த்தோம்னா ஜெய்சங்கர் அவருடைய பயணம். கரெக்ட். இல்ல யூஎஸ்ஏ வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. டாரிஃப் வார்லாம் முடிய போகுது. இதை வந்து அவங்களும் சொல்றாங்க, நம்ம ஆளுங்களும் சொல்றாங்க, நம்ம ஊர்ல சொல்றாங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அதாவது ஒப்பந்தம் கிட்டே வந்து விட்டது, எப்போ வேணா சைன் ஆகலாம். ஸோ 2 பேரும் ஒப்பந்தம் வந்துச்சுன்னா சைன் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனோடைய எஃப்டிஏவை கொலாப்ஸ் பண்றதுக்காகவும் யூகேவோட எஃப்டிஏ கொலாப்ஸ் பண்றதுக்காகவாது இந்தியாவோட டீல் வைப்பாங்க. நான் சொல்றேன், யூஎஸை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் வாண்ட் டு லீவ் இட் கம்ப்ளீட்லி. ஸோ அவங்க உள்ள வருவாங்க கண்டிப்பா. ஒரு இப்போதைக்கு ஒரு பேருக்குனாவது ஒரு, ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்றேன், பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் எதுவுமே நம்பவே கூடாது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் போது, நான் அவுட் ஆஃப் டாபிக் போல, நான் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் தான். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் போது யூஎஸ் வந்து மீடியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியே வந்தது. அப்போ வந்து உடனே, அதாவது முதல்ல கேட்ட கேள்வி, எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ்லையும் சரி நிறைய இடத்துலையும் பார்த்தது, இந்தியா வந்து ஒத்துக்குச்சா, யூஎஸ் சொல்லி ஒத்துக்குச்சா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாத்துலையும். நான் சொன்ன பேப்பர்ல வரல. இந்தியாவோடைய அந்த வாய்மை வெல்லும், அதாவது சத்தியமே விஜயத்தேன்ற அந்த சின்னத்தை பொறிச்சு ஒரு பேப்பர்ல, ஆமா இந்தியா வந்து அமெரிக்காவின் வார்த்தையை கேட்டு பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தம்னு வந்தா மாத்திரம் தான் நம்ம நம்பணும், அது வரைக்கும் நம்பக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, அமெரிக்கா எந்த ஒரு பேப்பரையும் நம்பாது. அவங்க கிட்ட நம்ம போடுற பேப்பரை நாம நம்பக்கூடாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் ஒன்லி, அன்னைக்கு என்னவோ அது மாத்திரம் தான், கார்பிடியம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நான் வந்து சர்வைவ் ஆகணும், அதுக்கு என்னவோ யார்கிட்ட வேணா பேசலாம். நீங்க இந்த வெனிசுலாவோடைய இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில சைனாவோட அம்பாசிடரோடைய மீட்டிங் இருக்கு மதுரோக்கு, ஈவினிங் வந்து அந்த ஆபரேஷன் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. பனாமாவோட இஷ்யூ எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ஹிஸ்டரியில பனாமால இவங்களே போய் பேசியிருப்பாங்க காலையில. ஸோ 2-3 ஹவர்ஸ்ல யூஎஸ்ஏ ஒரு 3-4 மணி நேரத்துல இவங்களோட ஃபோர்ஸஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து யூஎஸ்ஐ வந்து தே ஹாவ் ஒன்லி, அன்னைக்கு என்னவோ அது மாத்திரம் தான், தே ஹாவ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட், தே டோன்ட் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஹென்ரி கிஸிங்கரோட கோட்டே தான், அமெரிக்கா டசன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ், இட் ஹாஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் யாருக்காக இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவுக்காக மட்டும் தான் இருக்கும். 249 வருஷம் வரலாற்றில் அமெரிக்கா தனக்கு மிஞ்சி வேற ஏதாவது ஒரு நாட்டுக்காக தனக்கு லாபம் இல்லாம, ஓகே, தனக்கு லாபம் இல்லாம தனக்கு எதிராக இருக்கிறனோ இல்லையோ ஒரு நியூட்ரலா இருக்க ஒரு கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு காமிங்க. இந்தியா வந்து நான் என்னால் நிறைய லிஸ்ட் கொடுக்க முடியும், மாலத்தீவு, ஓகே, பங்களாதேஷ், துருக்கி, என்னால் கொடுக்க முடியும். இவங்க எல்லாருமே வந்து நன்றி இல்லாமல் இருக்காங்க. பட் ஸ்டில் வி ஆர் டூயிங் இட். ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கும் வந்து நம்மளோட பட்ஜெட்ல வந்து ஹாஃப் பண்ணியிருக்கோம். ஆனால் வி ஆர் ஹேவிங் பட்ஜெட் ஃபார் பங்களாதேஷ். ஓகே, இன்னொருத்தனா இருந்தா கட் பண்ணிட்டு போயிருப்பான். இதே யூஎஸ் இருந்ததுன்னா சாங்ஷன்ஸ் போட்டிருப்பான். அடுத்த கேள்வியா கேட்க வந்து, ஏன்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமீபத்தில் போட்ட பட்ஜெட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஈரான்ல இருக்கக்கூடிய சாபகார் துறைமுகம், அதற்கு வந்து நம்ம நிதியை நிறுத்திட்டதாகவும், பங்களாதேஷுக்கு வந்து நம்மளுடைய அந்த நிதி வந்து ஆஃபா கட் பண்ணியிருக்கதாகவுமே வந்து சொல்லப்படுது. ஸோ இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா ட்ரம்ப்புடைய அழுத்தம் தான் இதற்கு சாபகார் துறைமுகத்துக்கான அந்த இதை வந்து நிறுத்தியிருக்காங்க நிதியை அப்படின்னு. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது அந்த இடத்துல. ஸோ இப்போ நான் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது நிறைய பண்ணாலும், ஹைஃபா போர்ட் நம்மளுக்கு இஸ்ரேலில் இருக்கு, அதுவும் நம்மளுக்கு தான், நம்மளுடைய போர்ட்டு அங்கே இருக்கு ஹைஃபா போர்ட். இங்கே வந்து சாபகார் போர்ட் இருக்கு, 2 பேரும் ஆர்ச்சர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது நடந்ததுன்னா இப்போ நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அது வேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக. இது எங்கே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் ப்ராப்ளமே, புரியுதுங்களா? இது ஏன் சாபகார் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு சாபகார் போர்ட்டும் ஈரானும் அவங்களுக்கு வந்து இப்போ எப்படியாவது டீரெயில் பண்ணணும். எதுக்காகனா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை மூலமாக இவங்க வச்சிருக்கிற எந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எந்த ஒரு உங்க தொல்லையும் வேணாம், உங்க சவகாசமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாதை ஒன்று உருவாக்கி இருக்காங்க. யாருன்னா மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து. ஸோ அது வந்து இந்தியாவிலிருந்து ஈரான்ல இருக்க சாபகார் போர்ட் வழியாக அங்கேருந்து நேராக கஸ்பியன் சி வழியாக போய் அது ரஷ்யா போகுது. ஸோ ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் அந்த பாதை இருக்குது. ஸோ இதில் எதுலேயுமே மேற்கத்திய நாடுகளுடைய எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஸோ க்ளீன். ஸோ இந்த சாங்ஷன்ஸு, இந்த போர்ட்டை பிடிக்கிறேன், நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ ஏன் ஆயில் எடுத்துகிட்டு போ, இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ நான் பாட்டு எடுத்துகிட்டு வரோம். ஆப்கானிஸ்தானுக்கு அந்த சாபகார் போர்ட் வழியாக தான் நம்ம பொருள் அனுப்புகிறோம். இதே சாபகார் போர்ட்டை அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க. எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இவங்களுக்கு அங்கே வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு ஓடி போல, ஓகே, அப்போ சாபகார் போர்ட் வேணும். இதை வர ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து ரொம்ப வார்த்தையே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட ஃபோர்ஸஸ்க்கு மற்ற ஏதாவது பொருள் போகணும்னா, ஆப்கானிஸ்தான் போகணும்னா ஒரு போர்ட்டுன்னு இருக்குன்னா
அது சபஹார் போர்ட் வழியா போச்சு. அப்ப வந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. சபஹார் போர்ட் இருக்கட்டும், இந்தியா மேல சபஹார் போர்ட் மேல எந்த சாங்ஷன்ஸும் வேணாம். இவங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த எல்லாத்தையும் துண்டக்கான துணிக்கான விட்டு போட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் இவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. பக்ராம் பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ முடிஞ்சா வந்து எடுத்து அந்த பொருள்லாம் விட்டு ஓடினாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்கறான். இவன் முடிஞ்சா வந்து எடுத்துன்னு போடான்றான் அவன், ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவன் தாலிபான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து சபஹார் போட்ட உங்களுக்கு வேண்டாம். ஸோ இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட. அதனால இன்னைக்கு சபஹார் போட்ட எப்படியாவது பண்ணி இந்தியாவிடமிருந்து பிடுங்க வேண்டும். இல்லைன்னா சபஹார் போட்ட ஒன்னு டெஸ்ட்ராய் பண்ணும். இதை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கேட்குற அந்த நார்த் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் காரிடார் வரப்போறது இல்லை. ஸோ ஒரு கண்ட்ரி அடிச்சேன்னா எனக்கு எத்தனை ப்ளஸ் பாயிண்ட் பாருங்க. ஒன்று பிரிக்ஸ் பிளஸ்ல இப்போ ஈரான் வந்திருக்காங்க. ஸோ அந்த சப்ளை செயின் ஆயில் கட்டு. ஸோ மற்ற நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி போய் சேரும். எவனும் வாய திறக்க மாட்டான். சரியா? ஈரான் அடிச்சா யார் கேட்க போறது இல்லை. ஸோ நீங்க பிரிக்ஸ் பிளஸ்ன்றது வந்து ஒரு காக்கா கூட்டம் மாதிரி ஆயிடும். சரியா? இப்போ ஈரான் அடிச்சு யாருமே எதுவுமே கேட்கல அப்படின்னா ஸோ எப்படி ஆகும்? ஸோ எந்த நாட்டு மேலே வேணா அமெரிக்கா கை வைப்பாங்க, நம்ம கம்முன்னு இருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு மூவ். ஸோ நீங்க ஈரான் அடிச்சு சபஹார் போட்டு அடிச்சிங்கன்னா INSTC போயிடும். ஈரானு எவனும் கேட்க மாட்டான். ஈரான்ல இருக்கிற ஆயில்லாம் நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த ஒரே ஒரு மூவ்ல சவுதி அரேபியா மனசு சந்தோஷப்படும். ஸோ இந்த சுன்னி மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் எல்லாமே ஓகே பாடுறான், நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு பெரிய அண்ணன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால சபஹார் போர்ட்டுக்கு ஃபண்டிங் கட் பண்ணது என்னன்னா வீல் வெயிட். ஸோ இந்த வருஷம் வந்து அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் போய் மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருசு பண்ணிட்ட பிறகு ஒரே ஒரு மிசைல் போதும். இவங்க B2 பாம்பரை பார்த்து போய் சாரின்றோம், ஒரே வார்த்தை தெரியாமல் போட்டோம். இது அமெரிக்காவுக்கு வந்து புதுசு கிடையாது. அது தெரியாமல் போட்டோங்க, பறக்கும் போது ஃப்ளைட்டே போய் ஊந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால சபஹார் போர்ட்டில் ஃபண்டிங் கட்டு. பங்களாதேஷும் கேட்கவே வேணான்னு சொல்கிறவனுக்கு எதுக்கு ஃபண்டிங்? பொருள் அதாவது நேத்திலேருந்து ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு பங்களாதேஷில். எதுக்குன்னா இந்திய பொருட்களே வாங்கக்கூடாது. இந்த லூம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதுதான் அவங்களோட ஒரே பிரெட் வின்னர். அதுவும் யானை தலைகீழாக தான் குதிப்பேன், யானை கொழுத்த மண்ணை வாரி போட்டேன், இது சாக்கடையை வாரி போட்டுக்குது. ஸோ இந்தியாவிலிருந்து எந்த பொருளும் வேணாம்னா நீ மூடிட்டு போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மூடுறாங்க அந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம். ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், வின் வின் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா பங்களாதேஷ்க்கு ஒதுக்காததுக்கு காரணம் அவர்கள் தான், இந்தியா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து எதெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். துருக்கிக்கே பண்ணுறோங்க, இன்னி வரைக்கும் காலகாலமா இங்கேருந்து கிலாஃபத் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க இவங்களுக்காக. ஓகேவா? கடைசி வரைக்கும் பாகிஸ்தான் கூட தான் இருந்தாங்க. சில நாய் வாழை நிமித்தவே முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் அப்போ கூட அவங்க கூட தான். இப்பவுமே சொல்றேன், அவங்க பூகம்பம் வந்த போது ஹெல்ப் பண்ணும் போது கூட எல்லாத்தையும் வாங்கி போட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட். ஓகேவா? சில பேர் மாற்றவே முடியாது. தேர்தலின் குணம் கொட்டுவதுன்னா துருக்கியோட குணம் வந்து அவ்வளவுதான். ஸோ ஃபண்டமெண்டலிஸ்டிக் இதை கண்டிப்பா முஸ்தபா கேமல் வந்து வருத்தப்படுவார். அவர் எதுக்காக அந்த நாடு ஆரம்பிச்சாரோ அதுக்கான பர்பஸே சால்வ் ஆகல. ஜின்னாவுமே சொல்றேன், எதுக்காக அந்த நாடு ஆரம்பிச்சாருன்னு சத்தியமா புரியல. ஏன்னா பாகிஸ்தானை விட இங்க இஸ்லாமிக் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அங்க விட வாழ்க்கை தரம் இங்க இஸ்லாமிய மக்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. இங்க பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? இங்க எல்லாமே எந்த நாட் சிங்கிள் திங் விச் தே கேனாட் டூ. மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ அதெல்லாம் கிடையாது. இங்க மெஜாரிட்டி பீப்புள் பண்ற எல்லா விஷயத்தையும் இஸ்லாமியர்களும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது பாகிஸ்தான் நாடு எதுக்கு கிரியேட் பண்ணீங்க? தண்டத்துக்குன்னா இந்த மாதிரி உலகத்துல வந்து ஒரு இப்படி ஒரு தீவிரவாத ஆதரவா ஒரு நாடு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வேணா ஜின்னா கிரியேட் பண்ணார் நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியல. மேபி அமெரிக்காவுக்கு அந்த இடத்துல ஒரு ஹோல்டு இருக்கு, பேஸ் வச்சுக்கலாம், மேஜர் நான் நேட்டோ அலைவ் சொல்லிக்கலாம், ஒசாமா பின் லாடனை நல்ல 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் வந்து ஃபண்டு கொடுக்கறதுன்னா எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம கண்டிப்பா கொடுப்போம். அது வாங்கல, அது வாங்குறதுக்கான தகுதி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறது பதிலா நாம வந்து இன்னைக்கு நம்மளோட பட்ஜெட் நேற்று பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பட்ஜெட்டு. இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்ல நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணியிருந்தோம், அது 5% அளவு குறைச்சிருக்காங்க. நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம் எல்லா இன்ட்ரெஸ்ட் எல்லாம். ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி நாம பட்ஜெட் போடும்போது எதுக்காக, அதாவது கட்டாந்தரில் தண்ணி விடுறது வேஸ்ட். ஓகேவா? ஏதாவது ஒரு புல்லு செடி புல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, செடிக்கோ புல்லுக்கு கூட பாய்ஞ்சா கூட எனக்கு ஓகே தான். அது என்னைக்காவது ஒரு நாள் மாடாது மேயும். இது கட்டாந்தரை, இந்த கட்டாந்தரையில தண்ணி ஊத்துறதுன்றது வேஸ்டான ஒரு விஷயம். அது வேணா உப்பு தண்ணி ஊற்றலாம், அது அப்புறமா இப்போ ஊற்றிக்கலாம், இப்போ ஊற்ற வேண்டான்றது. ஓகே சார், இதுவரை எங்களோட வந்து புவிசார் அரசியல் கொடுத்து நிறைய தகவலை பண்ணுங்க. வந்தே மாதிரி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.